நண்பர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். எங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லோரும் MDAW ப்ராஜெக்டில் வந்து நல்ல வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மணி இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அந்த வின் பேயை நாங்கள் கொண்டு வரோம். ஆனால் நல்லா ஞாபகம் வைங்க, இந்த வின் பேன்னு சொல்கிறது வந்து வெரி பிக் ப்ராஜெக்ட். இந்த வீடியோவில் நாங்கள் அதை பற்றி பார்க்க போகையில் எப்படி நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம், எப்படி ஃப்ரீயாக ஏர்ன் பண்ண போகிறோம், இதை சம்மந்தமாக தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆனால் அந்த ப்ரொஜெக்டரை பேக்ரவுண்ட் இவங்க யார் சொன்னால் நம்ப மாட்டீங்க. 3 days பேக், இன்றைக்கு வந்து 7ஆம் மாதம் 11ஆம் தேதி 3 days பேக் தான் இது வந்து ஒஃபீஷியலாக லான்ச் பண்ணாங்க. லான்ச்சுக்கு கிட்டத்தட்ட என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போயிருந்தாங்க. 3ல் ஒருத்தர் வந்து கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் டீமோட இன்சைட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர், மேனேஜ்மெண்ட் டீமுக்கு உள்ளுக்கு வேலை செய்யக்கூடியவர். ஸோ அவங்க எல்லோரும் லைவாக பார்த்து ஆஃபீஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிறைய இப்போ எங்களுக்கு தெரியும் நிறைய இந்த மைனிங் சைட்டுகள் இதுகள் ரெஃபரல் ஏர் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி இது கூட ஒரு கொயினை பேஸ் பண்ணி தான் ரன் பண்ணுறாங்க. இருந்தாலும் இதுக்கு முன்னால் நிறைய கம்பெனிகள் நாங்கள் பார்த்துப்போம், ஃப்ரீ சைட் நிறைய ஏர் ட்ராப்ஸ் தரோம், அப்படி தரேன் இப்படி தரேன் ரெஃபரல் இன்கம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஏர்னிங்ஸ் ஏர்ன் பண்ணது பிறகு சொல்லுவாங்க நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு $10 கொயின் வந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறீங்களா, அதை இன்ஸ்டாண்டாக விட்ரா பண்ணலாம், எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து கம்பெனிக்குள்ள மெம்பர்ஸ் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி 3 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி லைவாக இது ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் மலேசியாவில் இருக்குது. மலேசியாவுக்கு போய் ட்ராவல் பண்ணி பார்த்து எல்லாமே லான்ச் பண்ணதுக்கு பின்னால் தான் அந்த ப்ராஜெக்டை நாங்கள் எடுக்கிறோம். அது மட்டும் இல்லை, நானும் ஏர்ன் பண்ணிக்கிறேன், அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நான் சொல்ல வந்த விஷயம், கம்பெனியோட பேக்ரவுண்ட் வேறு லெவல். இது வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்லலாம், நல்ல லாங் டைம் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ஆகிக்கும் வின் பே. இந்த நேமை பார்க்கக்கூடிய விளங்கும், நீங்களாக இருந்தாலும் சரி, உங்களை ட்ரஸ்ட் பண்ணி வரவங்களாக இருந்தாலும் சரி, வின் சிச்சுவேஷன் கட்டாயம் இங்கே வந்து உருவாக்கலாம். இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான இது வந்து தேவை இமெயில், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், உங்களோட ரெஃபரல் லிங்க், யார் லிங்கை காப்பி பண்ணுறீங்களோ அது இந்த இடத்துல வரும். ரைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுக்கும் பொழுது கேபிட்டல், இப்போ எக்ஸாம்பிள் கேபிட்டல் ஒரு எழுத்து கொடுங்க, அதுக்கப்புறம் சிமோல் அதாவது சின்ன எழுத்தில் இப்போ ஈன்னு சொன்னால் கேபிட்டல் இ கொடுக்காம சின்ன ஈயில் கொடுங்க. அதே மாதிரி கேன்னு சொன்னால் சின்ன கே. இந்த மாதிரி கேபிட்டலும் கொடுங்க, சிமோலும் கொடுத்துட்டு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்படி போட்டு இப்போ ஆரை பாருங்கள் கேபிட்டல் இருக்குது, ஏஏ பாருங்கள் சிமோல், கேஏ பாருங்கள் சிமோல். அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது, இப்போ எட் இருக்குது, ஹேஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்துட்டு நம்பர்ஸும் போடுங்க, 1 2 3 இப்படி நம்பர்ஸ் போட்டு இப்படி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுங்கள் கட்டாயமே எல்லோரும். அதுக்கப்புறம் இந்த டிக் மார்க் இருக்குது, டிக் மார்க்கை கொடுத்து க்ரியேட் கொடுங்க. அதுக்கப்புறம் லொகின் பண்ணிக்கொள்ளுங்க. ரெஜிஸ்டர் பண்ணி முடிய லொகின் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். இப்போ நாங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் பார்த்துடலாம். ரைட். இதுக்கு முன்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் என் ஒத்த பைசா கூட இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நல்லா விளையங்களுங்க. இது வரைக்கும் ஒத்த பைசா கூட நேற்று தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். 3 days வெயிட் பண்ணி அவங்க லான்ச் பண்ண வரைக்கும் பார்த்தோம். கிட்டத்தட்ட லான்ச்சிங்கில் 25+ கண்ட்ரி லீடர்ஸ் வந்திருந்தாங்க. நான் உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு லைவாக போடுறேன் குரூப்பில் இருக்கிற எல்லாருக்கும். 25+ கண்ட்ரி லீடர்ஸ் வந்து இந்த லான்ச்சிங் மீட்டிங்கில் வந்திருந்தாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரோத் ஆக போகிற ஒரு கம்பெனின்னு. ஸோ ஏர்லியாக வந்திருக்கிறீங்க, இப்போ தான் 3 days மிஸ் பண்ணாமல் எல்லாருக்கும் ப்ரொமோட் பண்ணுங்கள், எல்லாரையும் ஏர்ன் பண்ண வைங்க, நீங்களும் ஏர்ன் பண்ணுங்கள். யாரையும் ரெஃபர் பண்ணாமல் தான், அதாவது ரெஃபர் பண்ணாமல் இல்லை, கட்டாயம் ரெஃபர் பண்ணணும். ஆனால் எத்த பைசா கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் தான் இந்த $32.58 வந்து ஏர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ இவங்களோட ஓன் கோயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் WWP வின் இதுதான் அவங்களோட ஓன் கோயின். இது வந்து உங்களுக்கு ட்ரஸ்ட் வாலெட், மெடாமாஸ்க் ஏதாவது ஒரு டிஎஃப்ஸ் வாலெட்டில் வந்து இந்த கோயின்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னும் நிறைய எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் நீங்கள் யோசிக்கலாம், இது லிஸ்ட் பண்ணது போகிற தான் ஏர்ன் பண்ணலாம். அப்படியும் இல்லை, நீங்கள் இப்போ ஏர்ன் பண்ணாலும் அதை இன்ஸ்டண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி USDTன்னு செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 245 கோயின்ஸ், அதாவது WWP கோயின்ஸ் 245, அதாவது $32 வர்த். அப்படின்டா ஒரு கோயின்ஸ் ப்ரைஸ் எவ்வளவு அதையும் நாங்கள் பார்த்துடலாம். ஒரு WWPட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $0.133. ஓகே சார், இதெல்லாம் ஓகே. இப்போ நாங்கள் எப்படி ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது? ரைட். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா?
வெல்லட்டுக்கு வாங்க. இப்போ வெல்லட்டில் எங்களோட பேலன்ஸ் இருக்குது. இது நாங்கள் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணது கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஹோமை கிளிக் பண்ணுங்கள். ஹோமை கிளிக் பண்ணி ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணுற எல்லாரும் என்ன செய்யுங்கடா, டெய்லி உங்களுக்கு கம்பெனி என்ன செய்யுது, ஃப்ரீயாக அதாவது தராங்க. ஃப்ரீ டெய்லி ரிவார்ட்ஸ்னு ஒன்றிக்குது. இந்த டெய்லி ரிவார்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி சைன்இன் பண்ணுறது மூலம் என்ன செய்யும், இந்த இதில் ஒரு இன்கம் கிடைக்கும். அதாவது ஃபஸ்ட் நாள், செகண்ட் நாள், தேர்ட் டே, இப்படி உங்களுக்கு போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது 9வது நாள், 10வது நாள் இதை விட கூட இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது வந்து ஒரு வகையான இன்கம். ரைட். ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து இவங்களோட ஒஃபீஷியல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் 200 நல்லா ஞாபகம் வைங்க. இது வந்து இதில் கோயின்ஸ் நேம் வரும், WWPT. இதை நாங்கள் என்ன செய்யணும், நல்லா ஞாபகம் வைங்க. WWPT கோயின்ஸை நாங்கள் என்ன செய்யணும், மாற்றணும் WWPக்கு. ரைட். இதை மாற்றி அதுக்கப்புறம் தான் இதை என்ன செய்யணும், USD மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். ரைட். அதாவது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் 2000 WWPT கோயின் தருவாங்க, இந்த பாயிண்ட்ஸ் தருவாங்க. ரைட். அதே மாதிரி எக்ஸ் தளத்தை இது பண்ணால் 2000 கோயின்ஸ் தருவாங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்கு பண்ணால் 2000 கோயின்ஸ் தருவாங்க. இது மட்டுமா இல்லை, இதை விட நீங்கள் என்ன செய்யலாம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நான் சுத்திரம் பாருங்கள், இது வந்து ப்ளே பண்ணலாம். இதை வந்து என்ன செய்யலாம், ப்ளே பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். இப்போ லோட் ஆகுது. ரைட். இதை எப்படி ரைட். அது சத்தம் கேட்டதால் என்னோடய வாய்ஸ் கிளியராக விளைஞ்சோ தெரியாது. அப்போ நீங்கள் அங்கே என்ன செய்யலாம், அந்த சாப்பாடு பேக்க கொடுத்து என்ன செய்யலாம், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அது முதலாவது விஷயம். ரைட். அடுத்தது வந்து ரெஃபரல் வந்து நீங்கள் இந்த இதை வந்து கிளிக் பண்ணலாம். இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கிட்ட ரெஃபரல்ஸ். ஸோ இந்த இது உங்களோட ரெஃபரல் கோட், இந்த இது லிங்க் உங்களோட காப்பி பண்ணி ஷேர் பண்ணலாம் எல்லாருக்கும். இப்போ இன்வைட் பண்ணாங்கன்னா என்ன பெனிஃபிட் கிடைக்கும்டா, இந்த இடத்துல பாருங்கள் 3 லைன் கொடுத்திக்கிறாங்க, அதை டச் பண்ணுங்கள். 3 லைனை கிளிக் பண்ணி இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த மை கிஃப்ட் நாங்கள் இப்போ பேசுகிறது எல்லாமே ஃப்ரீ ஏர்னிங்ஸ் தான். அதனால் எல்லோரும் இதை நோட் பண்ணிக்கணுங்க. ஃப்ரீ மை கிஃப்ட்டை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ மை கிஃப்ட்டை கிளிக் பண்ணால் நான் ஆல்ரெடி நிறைய கோயின்ஸ் வந்து இது சார்ட் ஒன்றிக்கு இது எத்தனை கோயின்ஸ் வந்தால் எத்தனை கோயின்ஸ் நாங்கள் கன்வெர்ட் பண்ணலாம், இதெல்லாம் டீட்டெயில்ஸுக்கு நாங்கள் அதை குரூப்லையும் போட்டிக்கிறோம், உங்களுக்கு வீடியோலையும் எக்ஸ்பிளைன் பண்ணி தரோம். ரைட். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நேற்று யாரோ இப்போ இது வந்து உடனே கிடைக்காது. இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து நல்லா ஞாபகம் உடனே கிடைக்காது. சம்டைம் உடனே கிடைக்கும், சம்டைம் 2 hours போகும், சம்டைம் ஒரு நாள் கூட போகலாம். அங்கே பாருங்கள், இது வந்து நேற்று ரெஜிஸ்டர் பண்ணது, இன்றைக்கு தான் இந்த இது வந்து கிடைச்சிக்குது. அதே மாதிரி 12 இப்படி ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் எங்களுக்கு என்ன செய்யும், கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்கும். இது எங்களுக்கு சொல்ல முடியாது எத்தனை எனர்ஜி எங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் கிடைக்குன்னு சொல்லி. பாருங்கள், இது நீங்களே பாருங்கள். முதலாவது பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். ரெஃபரல் ரிவார்ட் 5000. பாருங்கள், நல்லா பாருங்கள், WWPT கோயின், WWPT கோயின் எங்களுக்கு 5000 கிடச்சிக்குது. ரைட். இப்போ க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே பாருங்கள் 16787 இன்க்ரீஸ் ஆகிட்டு. ரெண்டாவது பாக்ஸை கிளிக் பண்ணுறோம். அதில் எவ்வளோ கிடைக்கிது, 1000 கிடச்சிக்குது. 1000 WWPT. ரைட். பேக் போகிறோம். அடுத்த பாக்ஸை கிளிக் பண்ணுறோம். 5000 கிடச்சிக்குது. எத்தனை, 5000 WPT கோயின் கிடச்சிக்குது. பாருங்கள், இப்போ 22,000 ஆயிட்டு. இப்போ இதை நாங்கள் என்ன செய்யலாம், கன்வெர்ட் பண்ணலாம். எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுண்டா, பேக் போங்க. பேக் போயிட்டு
இந்த இடத்துல பாருங்கள் எரோ மார்க் கொண்டிக்கு தானே, இந்த எரோ மார்க்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் இந்த இடத்துல பாருங்கள் மெசேஜ் ஒண்டிக்குது WWPTயை கன்வர்ஷன் பண்ணுறது. அதாவது இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதில் இப்போ எங்கள்கிட்ட எத்தனை WWPT கோயின் இருக்குன்னு காட்டுறாங்க. இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், WWP கோயினாக மாற்ற போகிறோம். இந்த WWP கோயின் வந்து இப்போ அவைலபிள் ட்ரஸ்ட் வாலெட், மெட்டாமாஸ்க் இந்த மாதிரி டிஎஃப்ஸ் எல்லா வாலெட்லையும் அவைலபிள் ஆகி நீங்கள் எட் பண்ணி இங்கேருந்து டைரெக்டாக கொண்டு போகவும் மேலும். அல்லது என்ன செய்யலாம், அங்கே இந்த USDTயாக மாற்றி நீங்கள் USDTயாக வித்ட்ரா பண்ணவும் மேலும். ரைட், இப்போ நாங்கள் ஏர்ன் பண்ணுறது ஃப்ரீ மெம்பர்ஸ் எல்லாருமே ஏர்ன் பண்ண போகிறோம். என்ன ஏர்ன் பண்ண போகிறோம், WWPT கோயின் ஏர்ன் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் டெய்லி என்ன ரெஃபர் பண்ணாதவங்க என்ன செய்யலாம், டெய்லி சைன்இன் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். அவங்களோட சோசியல் மீடியாக்கள் அவங்க தார டாஸ்க்களை ஃபாலோ பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, எனக்கு டீமிக்கு சார் எனக்கு அன்லிமிட்டடாக ரெஃபர் பண்ணலாம்னா நீங்கள் எவ்ரி ரெஃபரலுக்கும் அந்த கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்கும். அதில் அன்லிமிட்டடாக அவங்களுக்கு இந்த கோயின்ஸை ஏர்ன் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், வித்ட்ரா பண்ணலாம். ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த பாருங்கள் மினிமம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1000 WWPT கோயின் இருந்தாலே கன்வெர்ட் பண்ணலாம். கிளியராக அவங்களுக்கு. இப்போ என்ன செய்ய போகிறோம், கன்வெர்ட் பண்ண போகிறோம். கன்வெர்ட் பண்ணதை கொடுத்தோம்டா எங்களுக்கு என்ன கேட்குதுன்னு சொன்னால் 2000 WWPT. இப்போ நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம், எத்தனை கோயின்ஸ் வந்து இந்த WWP கோயினுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து டீட்டெயில்ஸாக போட்டிக்கிறாங்க பாருங்கள். கன்வெர்ட் ரேட் வந்து 2000 WWPT கோயின் வந்து ஒரு WWP கோயினுக்கு சமம். அப்போ நல்லா ஞாபகம் வைங்க, 2000 கோயின் நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு ஒரு WWP கோயின் தான் கிடைக்கும். இப்போ 4000 கொடுத்தீங்கன்னா 2, 10,000 கொடுத்தீங்கன்னா 5, 20,000 கொடுத்தீங்கன்னா 10, இப்படி என்ன செய்ய போகுது உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த WWP கோயின் ப்ரைஸை நாங்கள் என்ன செஞ்சோம், ஆல்ரெடி பார்த்தோம். இன்னொருக்கா உங்களுக்கு காட்டிடுவோம். இப்போ உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அந்த அட்ரஸ் நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட அட்ரஸ் எடுத்து உங்களோட ட்ரஸ்ட் வாலெட் ஏதாவது ஒரு வெள்ளட்ற WWPட அட்ரஸை எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம், இந்த இடத்துல கொடுத்து கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்க போகிறீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து வெள்ளட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள் டிபாசிட் இருக்குது. இப்போ நானெல்லாம் வந்து பாருங்கள் வெளியில் கொண்டு போயிடல, இதே வெள்ளட்டுக்குள்ளே வச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 245 WWP கோயின் வந்து வச்சுக்கிறோம். இப்போ இது வந்து ஃப்யூச்சரில் இப்போ தான் 3 days, ஃப்யூச்சரில் இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃப்யூச்சர்லன்னு சொன்னால் இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் போக்கில் கம்பெனியோட பேக்ரவுண்டை பாருங்கள், எவ்வளோ மெம்பர்ஸ் ஈக்கிறாங்கன்னு சொல்லி, எவ்வளோ பெரிய அளவில் போகிற கம்பெனின்னு. இப்போ கொஞ்சம் ஒரு மாதம் 2 மாதம் போக்குள்ள இந்த கோயின் ப்ரைஸ் வந்து இந்த சேம் 245 கோயின் வந்து கிட்டத்தட்ட $100 போகிறதுக்கு, $100, $500, $1000 போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மிஸ் பண்ணாதீங்க, இதை ஏர்ன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் இதனால் வெளியில் கொண்டு போயில வெள்ளட்டிலே வச்சுக்கிறேன். நீங்கள் இப்போ என்ன செய்யணும், டிபாசிட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த டிபாசிட்டை கிளிக் பண்ணி இந்த இது இங்கே பாருங்கள் WWP கோயின், இதை டச் பண்ணுங்கள். PEP20 நெட்வொர்க் இதை காப்பி பண்ணி என்ன செய்யுங்க, இந்த கன்வெர்ட் பண்ணுற சிஸ்டத்துக்குள்ளே போய்து இது அதாவது நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி என்ன செய்ய போகிறீங்க, ஹோமுக்கு போங்க. ஹோமில் போய்த்து இந்த கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷனுக்கு போங்க. இந்த கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல அமௌண்ட்டை கொடுங்க, இந்த இடத்துல அட்ரஸ் கொடுங்க. நீங்கள் காப்பி பண்ண அட்ரஸை கொடுத்தா இது வந்து வெளியில் போகாது, உங்களோட இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துடும். ரைட், இது இப்போ எல்லோருக்கும் கிளியர் ஆகிக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு WWP கோயின் வந்து 2000 WWPT கோயினுக்கு சமம். இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். என்னென்னா ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபிகேஷனுக்கும் நீங்கள் கேஸ் ஃபீஸுக்கு 8 WWP கோயின் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபிகேஷனுக்கு ஒரு கன்வெர்ட் பண்ணும் பொழுது நீங்கள் கேஸ் ஃபீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை வச்சுட்டு கன்வெர்ட் பண்ணுங்கள். அப்போ எல்லோரும் நல்லா ஞாபகம் வைங்க, ஒரு 1000 2000 வந்ததோட கன்வெர்ட் பண்ணாமல் ஒரு 1 லட்சம் கோயின்ஸ், 1 லட்சம் WWPT கோயின் அல்லது 2 லட்சம், 5 லட்சம். இப்போ பாருங்கள் நம்மளோட குரூப்பில் நான் போட்டிக்கிறோம். இதெல்லாம் வந்து அவங்க ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணது தான். பார்த்தீங்கன்னா வழங்கம். ரைட், இதில் பாருங்கள் இந்த இதில் நாங்கள் போட்டிக்கிறோம். இவர் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 1,83,000 வந்தது பிறகு தான் கன்வெர்ட் பண்ணிக்கார். இவர் வந்து ரொமேனியா நாட்டில் உள்ளவர். ஸோ எத்தனை கிட்டத்தட்ட 91 WWP கோயின்ஸ் இவர் வந்த அப்புறம் கன்வெர்ட் பண்ணார். அதே மாதிரி அதுக்கு முன்னுக்குள்ளே வர பாருங்கள்
கிட்டத்தட்ட $10 இன்கம் வந்ததோடு அவர் கன்வெர்ட் பண்ணி எடுத்தார். அதுக்கு முன்னுக்குள்ளே வர பாருங்கள், இதெல்லாம் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணது, யாரும் காசு போடையில். கிட்டத்தட்ட 4,35,000 கோயின்ஸ் வந்தது பிறகு கன்வெர்ட் பண்ணிக்காரு. அதுக்கு முன்னுக்குள்ளே வர பாருங்கள், கிட்டத்தட்ட 5,46,000 கோயின்ஸ் வந்த பிறகு கன்வெர்ட் பண்ணிக்காரு. ஸோ இதெல்லாமே வந்து அவங்க ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணது தான், யாரும் காசு போடையில். அடுத்தது வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, நான் சொன்ன விஷயத்தங்க கிளியராக போட்டிக்கிறான் பாருங்கள். ஒரு WWP கோயின் வந்து 2000 WWPT கோயினுக்கு சமம். ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபிகேஷனுக்கும் 8 WWP கோயின்ஸ் வந்து கேஸ் ஃபீஸாக எடுப்பாங்க. அடுத்து வந்து 1000 WWPT கோயின் வந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், கன்வெர்ட் பண்ணி கொள்ளலாம்ன்றதை கிளியராக சொல்லிக்கிறாங்க. அடுத்தது வந்து நான் ஸ்டேக்கிங், நீங்கள் ஸ்டேக் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஃப்யூச்சரில் ஏர்ன் பண்ணணுன்ற ஆசை உள்ளவங்க என்ன செய்யலாம், என்ன ட்ரஸ்ட், அதாவது நான் உங்களுக்கு நல்லா ரிசர்ச் பண்ணி தான் ஒரு ப்ரொஜெக்டையும் கொண்டு வருவேன். நம்மளை ட்ரஸ்ட் பண்ணுறவங்க நான் உங்களுக்கு ஃபுல், அதாவது இந்த ப்ரொஜெக்டை பாருங்கள், நாங்கள் குரூப்பில் டீட்டெயில்ஸில் போடுவோம், கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இந்த வின் பே வந்து எந்த அளவுக்கு பேக்ரவுண்டு இது, எந்த அளவுக்கு லான்ச்சிங் ஈவென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் மற்ற கம்பெனிகளை விட என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் 3 பேர், அதுலேயும் ஒருத்தர் வந்து மேனேஜ்மெண்ட் டீமுக்குள்ளே இருக்கிறாரு. அப்படி இருந்து கூட அந்த ட்ரஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோக்கு எல்லாத்தையும் லைவாக பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஸ்டேக்கிங் மெம்பர்ஸுக்கு வந்து ஒரு கிழமைக்கு இந்த டார்கெட் வந்து கன்வெர்ட் பண்ணலாம், அதுக்கு மேலே டார்கெட் பண்ண இயலாது. இந்த அளவு அவங்க டார்கெட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறமே என்ன செய்யலாம், அடுத்த கிழமை தான் அதை கன்வெர்ட் பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம் அன்லிமிட்டடாக. ஆனால் இதுக்கு மேலே கன்வெர்ட் பண்ண இயலாது, அடுத்த கிழமை தான் கன்வெர்ட் பண்ணணும். ஆனால் ஸ்டேக்கிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது, மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் அன்லிமிட்டடாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸ்டேக்கிங் பண்ணுறவங்கடா இப்போ யோசிச்சிடக்கூடாது. இப்போ ஸ்டேக்கிங் சொன்னால் ரைட், கோயின் ப்ரைஸையும் பார்த்துருங்க. ஒரு WWPயோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $0.134 போகுது இப்போயே. ரைட். அடுத்தது வந்து இன்னொரு விஷயம், நம்மள PDF எல்லாம் இருக்குது. பிளானை கொஞ்சம் கோத்ரோ டீட்டெயில்ஸ், ஒரு லாங் டைம் ப்ராஜெக்ட் உங்களுக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தால் கட்டாயம் இன்பாக்ஸில் கேளுங்க, அதுக்குரிய டீட்டெயில்ஸை தரோம். இதில் ட்ரஸ்ட் உள்ளவங்க, உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வெயிட் பண்ணுறது ஒரு லாங் டைம் ப்ராஜெக்ட்டுக்காக தான். அப்படி உங்களுக்கு தேவையாக இருந்தால் இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா, இது வரைக்கும் நான் பேசினது எல்லாமே ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணலாம், அதுவும் ஓகே. இருந்தாலும் சில பேர் சொல்லுவாங்க, நோ ப்ராப்ளம் சார், நாங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறோம், எங்களுக்கு ஏர்னிங்ஸ் தான் முக்கியம்னு சொல்லி. இதில் ஆசியா, இப்போ ஸ்ரீலங்கா இந்தியாவில் இருக்கிறவங்க ஆசியா கண்ட்ரி, ஸோ அவங்களுக்கு பெஸ்ட் பெனிஃபிட் இருக்குது. அதாவது இந்த இடத்துண்டு பார்த்தீங்கன்னா வழங்கும் உங்களுக்கு த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்களோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் $381, மேக்ஸிமம் $3,810. ஆனால் இங்கே இடத்துல பாருங்கள், இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கிடையாது, ஸ்டேக் பண்ணுறது. அதாவது இவங்களோட அதாவது இது கேபிட்டல் லாக் அது இதெல்லாம் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இந்த WWP கோயின்ஸை வந்து என்ன செய்ய போகிறீங்க, பை பண்ணி உங்களோட இதில் வந்து ஸ்டேக் பண்ண போகிறீங்க. என்ன செய்ய போகிறீங்க, ஸ்டேக் பண்ண போகிறீங்க. ஸ்டேக் பண்ணால் என்ன பெனிஃபிட்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இப்போ ரேட் வந்து எவ்வளோ போகுது, $0.13 போகுது. இப்போ நீங்கள் ஸ்டேக் பண்ணால் ஒன்று, இது வந்து ஸ்டேக்டா மற்ற கம்பெனி மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நினச்சிடாதீங்க. இது ஜஸ்ட் இவங்களோட கோயினை வாங்கி என்ன செய்கிறீங்க, ஒரு கிழமைக்கு ஸ்டேக் பண்ணுறீங்கன்னா ஒரு கிழமைக்குள்ள இந்த கோயின்ஸ் வந்து $1 போகுதுன்னு வைங்க, கம்பெனி ரீச் ஆகி $1 போகுதுன்னு வைங்க. நீங்கள் இப்போ ஒரு $100 இந்த கோயின்ஸை இப்போ வாங்கினீங்கன்னா ஒரு 1000 கோயின் வருதுன்னு வைங்க. சும்மா எக்ஸாம்பிள், 1000 கோயின்டா $1 ஒரு கிழமையில் போகுதுன்னா $1000 ஏர்ன் பண்ணுவீங்க. அதாவது இந்த ஸ்டேக் பண்ண கோயினால் மட்டும். அது இல்லாமல் கம்பெனி எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு என்ன செய்ய போகுது, பெனிஃபிட் தரப்போகுது. ரைட். அதுக்கு உங்களுக்கு இங்கே பாருங்கள், ப்ராஃபிட் வந்து எல்லாருக்குமே ஒன்று தான். ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் ஸ்டேக் பண்ண கம்பெனி உங்களுக்கு தர பெனிஃபிட் என்னென்னா 19% 21% உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ப்ராஃபிட் தருவாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும், உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் $381 அவங்களோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ், ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்கா, இந்த கவுண்ட்ரியில் ஆசியா கவுண்ட்ரிகளுக்குள்ளே இந்த கவுண்ட்ரிகளில் யாராவது இருந்தால் சேம் பேக்கேஜ் தான் அவங்களுக்கு ஆக்டிவ் ஆகும். ஆனால் அவங்க போட வேண்டியது $127. சேம் ப்ராஃபிட் அவங்களுக்கு வரப்போகுது. புரியுதா? அதனால் யாரும் மிஸ் பண்ண வேணாம். எங்களுக்கு கேபிட்டலை 381 குறைச்சி 127 தந்திக்கிறாங்க.
ஸோ அதே பேக்கேஜ் தான் எங்களுக்கு ஆக்டிவ் ஆக போகுது. யாரும் மிஸ் பண்ணாமல் இந்த பேக்கேஜை ஆக்டிவ் பண்ணுங்கள். இது அதாவது ட்ரஸ்ட் உள்ளவங்க மட்டும் ஏதாவது தேவைகள் இருந்தால் கண்டிப்பாக இன்பாக்ஸுக்கு வாங்க, டீட்டெயில்ஸ் தரோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் விட்ரோவல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 செகண்ட், அரை நிமிஷம் கூட இல்லை. நீங்கள் அங்கே விட்ரோல் போட்டால் இது வந்து ஏண்டா அவங்களோட ஓன் கோயின்றதால ஒன் த ஸ்பாட்டில் உங்களோட வெள்ளட்டுக்கு ட்ரஸ்ட் வெள்ளட் என்ன இதுனாலும் வரும். கூடிய சீக்கிரம் மற்ற பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சில் இவங்களோட கோயினை வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்டில் இருந்தால் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.